கன்னி ராசி. இவங்கள பொறுத்தவரைக்கும் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச பிடிக்கவே பிடிக்காது. அதே மாரி எடுத்தெறிஞ்சு பேசுறவங்கள பார்த்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது. யாரையுமே கஷ்டப்படுத்தக் கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. அதே மாரி மத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படாம நாசூக்கா பழகக்கூடிய இயல்பு படைச்சவங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களால இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கூட ரொம்பவே நிறுத்தி நிதானமா பேசக்கூடியவங்க. செஞ்ச தப்ப நாசூக்கா எடுத்து சொல்லிடுவாங்க. "நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். பரவால்ல நீ எனக்கு பண்ண தப்பு இருந்துட்டு போது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி விலகி வரக்கூடியவங்க. அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறது இந்த கன்னி ராசிக்காரங்க தான். எப்பவுமே இளமையாவே ஒரு துடிப்போடவே வலம் வரக்கூடியவங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க. கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க. கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய 14/1/2025 முதல் உங்க வாழ்க்கை நிலையில ஒரு நல்ல மாற்றத்தை உணர போறீங்க. காரணம் 4 கிரகங்கள் உங்களுக்கு பலமா நிக்க போறாங்க. அது என்ன எப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்துடைய முதல் மாதம் இல்லையா? இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இது எல்லாமே இருக்க போகுது. குறிப்பா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன்னு கேட்டா, கடவுளுடைய முழு அனுகிரகம் உங்க பக்கம் பலமா இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல எந்தெந்த மாதிரியான பலன்கள அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சிறப்பான பலன்களா சொல்லட்டுமா? உத்தியோக பணிகள இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும், தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், உங்களுடைய திறமைகளை மேல் அதிகாரிங்க கண்டுபிடித்து, உங்களுக்கு மேல்நிலைக்கு கொண்டு போறதுக்கான வழி காட்டுவாங்க. அதற்கு இத்தன நாளா தடையாவும், குறுக்காவும் இருந்தவங்களே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. ஏன்னா, இத்தன நாளா உங்களுடைய திறமைகள வெளிப்படுத்தாம, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருந்தவங்களே ஒரு மேலதிகாரியா தான் இருந்திருப்பாங்க. இனி அவர்களாலேயே உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்து வியாபாரில பொறுத்தவரைக்கும், வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை பெருகும். வியாபாரத்த தாண்டி வேற்று பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வீங்க. அதுவும் உங்களுக்கு லாபத்த கொடுக்கும். அதாவது வியாபாரத்துல நெறைய விஷயங்கள உட்புகுத்த போறீங்க. அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியலையே அப்படின்ற ஆதகத்துல இருந்தீங்க போன வருஷம் வரைக்கும். ஆனா இந்த வருஷம் முதல், அதாவது இந்த மாதம் முதலே உங்களுடைய பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் வைப்பு தொகைய டெபாசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வங்கி கணக்குல பணம் சேரும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பட்டம், பதவி, புகழ்லாம் வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கும். திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய தொழில். அடுத்த மாடல பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும். அதிகமா பேசுறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டு, நல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க. நீங்க நெனச்ச மாதிரியே உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். காமாட்சி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எலுமிச்சை பழ மாலை அணிவித்து வழிபாடு செய்ய நல்லது நடக்கும். காமாட்சி அம்மன் கோயில் எங்க பக்கத்துல இல்லம்மா. வீட்ல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா? அவங்களவே நெனச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு எப்படிம்மா நம்ம எலுமிச்சை மாலை கோக்குறது? கவல வேணாம். அவங்கள நெனச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு அம்மன் படத்துக்கு போடுங்க. நல்லதே நடக்கும். காஞ்சிபுரத்துல வீற்றிருக்கக்கூடிய காமாட்சி அம்மன மனசார நினைச்சுட்டு வீட்ல தீபம் ஏத்துங்க. அவங்களவே நீங்க தரிசனம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்காக நாங்க இருக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையா நம்ம செஞ்சுட்டு போலாம். இப்ப பார்த்தது சிறப்பான பலன். இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி வரும்னா, இந்த மாதத்துல உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, மேலும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் அமையும். அப்படி பார்க்கிறப்ப கன்னி ராசிக்காரர்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுக்கு ராசியில கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான், சுகஸ்தானத்துல சூரிய பகவான், பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான், ருண ரோக ஸ்தானத்துல சனி பகவான், கல்தரஸ்தானத்துல ராகு பகவான், பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில, லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானும் செவ்வாய் பகவான் வக்ரகத்திலும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்த கிரக மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்த வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறார். மூன்றாவதா 18/1/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறார். மேலும் இந்த மாதத்துடைய கடைசி நாளான 28/1/2025 அன்னைக்கு ருண ரோகஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறார். இந்த 4 கிரகங்கள் தான் உங்களுக்கு பலம் சேர்க்கிறாங்க. அதை பொறுத்து இந்த மாதம் முழுவதுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு வீண் பிரச்சனை, மனக்குழப்பம் இது எல்லாமே தீரப்போகுது. உங்களுடைய பயணங்கள்ல இருந்த தடைகள், தாமதங்கள் விலக போகுது. குறிப்பா ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. எடுத்த காரியங்கள்ல தங்கு தடையில்லாம வெற்றி அடைவீங்க. அந்த காரியங்களுக்கான முழு பலன்கள் உங்களுக்கு உண்டு. இதுவே கோர்ட்டு கேஸ் ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்கீங்க, கன்னி ராசி சேர்ந்தவங்க, ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருங்க, பெரியவங்களா இருங்க. அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். இருந்தாலும் அந்த வழக்கு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசி சேர்ந்தவங்களா இருந்தாக்கா, தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி, நீங்க எதிர்பார்த்தபடியே வேகம் இருக்கும், லாபம் இருக்கும். அதே மாரி பழைய பாக்கிகள்
இந்த கன்னி ராசிக்காரங்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? பணத்த குடுத்தா கேட்க மாட்டாங்க. யார் மனசும் நோக்கூடாது, யார் மனசும் நோக்கூடாது. எல்லாருக்குமே 100% இருக்க முடியாதுங்க. இத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுக்கு என்ன படுதோ அத செஞ்சுட்டு போங்க. மத்தவங்க மனசு நோகுதே, நோகுதேன்னு பார்த்துட்டு இருந்தாக்க, உங்களுக்கு எப்படிங்க நிம்மதியான வாழ்க்கை அமையும்? உங்கள மத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்கல்ல, நீங்க மத்தவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். மத்தவங்க கஷ்டப்படுத்த விடாம கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கன்னு தான் சொல்றேன். தலைக்கு வருது கல்லுன்னு தெரிஞ்சும், இல்ல பரவால்ல. அவங்க எரியிறாங்க. அவங்க கை வலிக்கும். அந்த கல்லு வந்து வீணா போயிடும். என் தலைய குடுத்து நான் முட்டிக்கிறேன் அப்டின்னாக்க, பிரச்சனை பிரச்சனை தான். பாதிப்பு பாதிப்பு தான். ஒழுங்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க கூட பிறந்தவங்கள நெனச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உறவா கூட நெனச்சுக்கோங்க. நல்லது நடக்கணும்னு நெனச்சீங்கன்னாக்க, கொஞ்சம் நாசூக்கா பேசி பழகுங்க. எஸ் ஆர் நோ. நோ ஆர் எஸ் இப்படின்னு எத வேணா பண்ணிக்கோங்க. பட் உங்களுடைய உணர்ச்சிகள வெளிப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அதே மாரி கொடுத்த கடன வாங்குறதுல வாயே தொறக்க மாட்டீங்க. உங்க பணத்த அவன் எடுத்து பாக்கெட்ல போட்டு ஜம்முன்னு சுத்திட்டு இருப்பான். ஆனா உன்கிட்ட எப்படி அவன் கடன் கேட்டிருப்பான்? எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இப்ப பார்த்தா குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பான். நெறைய சந்தோஷமா அதாவது பொருட்கள வாங்கிட்டு ஜாலியா சுத்தியிருப்பான். ரூ. 1,00,000லாம் ஃபோன் வச்சிருப்பான். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது பழைய ஓட்ட ஃபோனா இருக்கும். இதெல்லாம் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கன்னி ராசிக்காரங்களே. ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூல் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நாசூக்கா பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் உண்டாகும். வாய்ப்புகள் அமையும். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு கூடுதலா பணி சுமை இருக்கும். அதற்கேற்ற உயர்வும் இருக்கும். பயப்பட வேணாம். அதே மாரி சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு மாறும். அடுத்த குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் நிம்மதி அதிகமாகும். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு, மரியாதை உயரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனத்தாங்கல் இருக்கு இல்லையா? அது மறைந்து ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகள் கிட்ட பாசம் அதிகமாகும். பெற்றோர்களும் சரி, உறவுக்காரங்களும் சரி, உங்கள வந்து ரொம்ப அரவணைப்பா சேர்த்து பிடிச்சுப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா இது? என்ன பெத்தவங்க தானா? ஏன் சொந்தக்காரங்கலாம் இப்படி பண்றாங்க? எனக்கு உதவியா நிக்கிறாங்களா? எனக்கு பலம் சேர்க்கிறாங்களா? அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, கன்னி ராசி தான் ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களோ, பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. உங்களுடைய காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதுசா ஆர்டர் கிடைக்கும். வெளியூர் பயணம் போவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பா உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திப்பீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்திருவீங்க. கொடுத்த கடன திரும்ப வாங்கிருவீங்க. வீண் வாக்குவாதங்களும் மறையுது. இருந்தாலும் எத செஞ்சாலும் சரி, கவனமா செய்யுங்க. கவனமா பேசுங்க. நண்பர்கள் கிட்ட முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறத, அடுத்தவங்கள பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து சுத்தமா தவிர்த்திடணும். ஏங்க என்னோட ஃப்ரெண்டுங்க, நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க பேசலாம் தப்பு கிடையாது. பட் உண்மையான நண்பன எங்கன பார்த்திருக்கீங்களா? உடனே எல்லாரும் சண்டைக்கு வந்துராதீங்க. அப்படி கிடையாது. கன்னி ராசி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உண்மையான நண்பர்கள் கிடையாது. நீங்க உண்மையானவங்க அப்படின்னு நம்பி ஒரு விஷயம் சொல்றப்போ, அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டங்க. அதே மாரி யார பத்தியும் பேசாதீங்க. யாருடைய விஷயத்திலும் தலையிடாதீங்க. உங்களுடைய விஷயத்திலும் மத்தவங்க தலையீடு இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். மத்தபடி கன்னி ராசிக்கு ஜனவரி மாதம் ஜம்முன்னு போகும். கவலையே வேணாம். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாமா? கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சிலர் வந்து தொழில் நிமித்தமா வெளியூர் பயணங்கள் போவீங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த பயணங்களால உங்களுடைய தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது. அதிகமான சிரமங்கள சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலை மாறுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். சகல விதங்களும் நன்மைகள் தொடரும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படும். உங்களுடைய செயல்பாடுகள வேகம் பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும், அரசு பணியாளர்களை பொறுத்தவரைக்கும், நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்களுக்கு, மருத்துவர்களுக்கு, ரசாயன துறையில் இருக்கிறவங்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, எல்லா துறை சார்ந்த அன்பர்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும். என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்களோ, குடும்ப விஷயத்திலும் சரி, நிம்மதி இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் அமையும். வேலையில உங்களுக்கு நல்ல வேலை அமையும். தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல வந்து அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சோ என்னங்க குறை? குறை ஒன்றும் இல்லாத வாழ்க்கை அமைய போகுது. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த மாதத்துல நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. நல்ல வசதியான வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. சொத்து சேர்க்கை அதிகமா கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணுங்க. தொட்டதெல்லாம் வெற்றி. அதுவும் மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல வளர்ச்சி இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். இதுவே சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் குவியும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை அள்ளி கொடுக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு மஞ்சள், குங்குமம், மல்லிகை பூ கொண்டு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. நல்லது நடக்கும். குடும்பத்துல எல்லாருடைய பேர்லயுமே அர்ச்சனை செய்யறது இன்னும் சிறப்பான விஷயம். குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கும்.
உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா, வளர்பிறை நாட்கள்ல ஞாயிறு, புதன், வெள்ளி. தேய்பிறை நாட்கள் எடுத்துட்டோம்னாக்கா, ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த நாட்கள் எந்த வேலையை நீங்க செய்தாலும் சரிங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பலன்கள் கிடைக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் ஜனவரி மாதம் 8, 9 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்தையும் தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வெளியூர் பயணம் போகக்கூடாது. புதுசா எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கணும். சோ எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 இந்த 2 நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி, பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். ஒரு குறையும் இருக்காது. இது பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடா? இது தனிப்பட்ட முறையில நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், யார வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா, கன்னி ராசியில உத்திரம், நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீங்க சங்கர நாராயணரை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும், சந்தோஷம் குடிகொள்ளும். இதுவே அஸ்தம் நட்சத்திரம் உங்கள பொறுத்த வரைக்கும் அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடுங்க. அது சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்த வரைக்கும் வடிவேலனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரங்களும் சரி, உங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை இந்த ஜனவரி மாதம் கொடுத்துருங்கிறத உணர்ந்திருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதங்களையும் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கலக்கலா இருக்க போகுது. ஜம்முன்னு இருக்க போறீங்க. ஜாம் ஜம்முன்னு வாழ போறீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.